அன்பார்ந்த நேயர்களே, அனைவருக்கும் எனது 2025ஆம் ஆண்டின் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ எனது வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றி வாழ்வோம். இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அனைவருக்கும் பிறக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் இவ்வாறு தான் சொல்கின்றார்கள் என்று எண்ணக்கூடாது. இந்த ஆண்டு முப்பெரும் பெயர்ச்சிகளை பெற்ற ஆண்டாக அமைகின்றது. பொதுவாக நமது ஜாதகத்தில் குறிப்பாக எடுத்து செல்ல வேண்டியவர்கள், குறிப்பாக எடுத்து பலன் ஜோதிடர்கள் சொல்லுவது குரு, சனி மற்றும் ராகு, கேது. ஏன் என்று கேட்டால், இவர்கள் மட்டும்தான் அதிக காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் நிலை கொண்டு இருந்து ஆட்சி செய்கின்றார்கள். இதில் குரு என்பவர் பொது சுபர், அனைவருக்கும் நல்லதே செய்யக்கூடியவர். அல்லது என்றாலும் கெடுதல் செய்ய மாட்டார், கெடுதல் செய்யாதவர். ஆகவே குரு பெயர்ச்சி ஒருவருக்கு சிறப்பான இடத்தில் அமைந்திருந்தால், சிறப்பான ராசியில் அமைய பெற்றிருந்தால் அவர் நல்ல பலன்களையும் நல்ல சுகங்களையும் பெறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போன்று சனி பெயர்ச்சி வருகின்றது. சனி பெயர்ச்சி என்பது, சனி பெயர்ச்சி என்றாவே பொதுவாக நம் அனைவர் மனத்திலும் ஒரு பயம். ஸ்கூலில் வாத்தியார் பார்த்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கு பயம் வர்ற மாதிரி ஜாதகம்னு எடுத்து பார்த்துட்டா, உங்களுக்கு 8ல் சனி வருது, அஷ்டம சனி வருது, 7ல் சனி வருது, கண்டக சனி வருது, 4ல் சனி வருது, அர்த்த அஷ்டம சனி வருது, 12ல் 7 சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. 7.5 அப்படின்னு சொல்லவுமே அனைவரும் ஒரு மறுபிறகு எடுக்க போகிறது போன்று ஒரு பயம். நமக்கு ஏதோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறத மணி அடித்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. 7.5 சனி என்பது நாம் வண்டிகளை, வாகனங்களை ஓவர் ஆயில் செய்கிறோம், சர்வீஸ் பண்ணுறோம், வீட்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி 7.5 சனி என்பது 27.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது 12 கட்டங்களையும் சுற்றி வரும்போது நமக்கு 27.5 ஆண்டு முடிந்த காலத்தில் நமது 12வது கட்டத்தில், நமது லக்கணத்திற்கு முதல் கட்டத்திற்கு சனி வருவதை 7.5 சனி என்று சொல்கிறோம். அந்த 12வது கட்டத்தில் 2.5 ஆண்டு, நமது லக்கண கட்டத்தில் 2.5 ஆண்டு, லக்கணத்துக்கு அடுத்த 2ஆம் கட்டத்தில் 2.5 ஆண்டு. ஆக 7.5 ஆண்டைத்தான் நாம் 7.5 சனி என்று சொல்கிறோம். இந்த 7.5 ஆண்டும் ஒருவரை வறுத்து எடுத்தது எந்த சனியும் இல்லை. யாருக்கும் வறுத்து எடுக்காது. ஒவ்வொன்றிலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து, உங்கள்கிட்ட காசு இருந்தால் தாங்க திருடன் படிக்க முடியும். காசே இல்லை, உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியும்? 2 அடி தான் அடிக்க முடியும். அது மாதிரி உங்களுக்கு சனி என்பவர் 7.5 சனி ஆரம்பித்தாலும் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார், கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சிரமங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருதிலும் அனுபவிப்பார்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை. 7.5 சனி வருபவர்களும் சரி, அஷ்டம சனி 8ஆம் இடத்தில் சனி வருபவர்களும் சரி, கண்டிப்பாக 7.5 சனி கூட 7.5 வருடங்கள் ஆவதால் நல்லது கெட்டது, மேடு பள்ளம். எப்படி நம்ம ஒரு NH ரோட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு ரோடு சைடு ரோடு வருது, அது வெளியே ஒரு ஊருக்கு போனால் அந்த ரோடு ஸ்மாராக இருக்கும், பழைய வீடு NS ரோடு ஜாயின் பண்ணிட்டோம்னா பழைய வீடு ஜாலியாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி 7.5 சனி என்பது நல்லதும் நடக்கும், சில நல்லதும் நடக்கும். அதே சமயம் நமக்கு சிரமத்தையும் வருத்தத்தையும் காலதாமதங்களையும் உண்டு பண்ணுவது என்பது நிச்சயம். ஆகவே இந்த சனி பெயர்ச்சியால் வரும் விரை சனி உள்ளவர்கள் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள், நேஸ் 7ஆம் இடத்தில் இருப்பவர்கள், 8ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியவர்கள், 7.5 சனி ஆரம்பித்த மீன் ராசிக்காரர்கள், 4ஆம் ராசிக்கு உள்ளவர்கள், இவர்களெல்லாம் கண்டிப்பாக சில பேக்வேர்டு, சில தாமதங்களையும் சில காரியங்கள் நடப்பதில் தடை ஏற்பதை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். ஆனால் அதன் மூலம் அவர்கள் மிகவும் வெற்றியையும் மிகவும் ஒரு நல்ல ஒரு முடிவையும் எடுக்க அந்த தாமதமும் அந்த தடையும் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்ததாகவே அமையும். சனி என்பவர் ஒவ்வொரு கட்டத்திலும் இருந்து ஆடிட் செய்து கொண்டு செல்கிறார். அவர் ஒவ்வொருதிலையும் அவர் கணக்கு சரியாக இருக்கிறதா,
அவர் தொழில் நன்றாக செய்கிறதா, அவர் நல்ல நிலையில் போய் கொண்டிருக்கிறாரா, அவர் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தால் அவருக்கு பிரேக் போட சொல்கிறார். இதுதான் சனியினுடைய நகர்வே தவிர சனியை பொறுத்தவரையிலும் யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. சனி நடப்பவர்கள், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டசனி, ஏழரை சனி நடப்பவர்கள் ஆன்மீக வழிபாடு அதிகம் செய்ய வேண்டும். இவை செய்து மனதுக்கு நிம்மதியான யோகா, எக்ஸசைஸ் இதுகளை எல்லாம் செய்து கொண்டு நாம் நம் வேலையை ஒழுங்காக செய்து வந்தால் ஏழரை சனியோ, அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, கண்ட சனியோ நம்மை ஒன்றும் செய்யாது. அது நமக்கு மிகவும் அனுகூலமாக முடியும். ஆகவே இந்த 25ஆம் ஆண்டு என்பது அனைவருக்கும் ஒரு வகையில் சிறப்பான ஆண்டே என்று கூறுவேன். ஏனென்று கேட்டால் இந்த முப்பெரும் பெயர்ச்சிகளால் இந்த 12 ராசிக்காரர்களும் அதிகம் பாதிக்கப்படப்பவர்கள் யாரும் இல்லை என்பதே என்னுடைய கணிப்பு. அன்பார்ந்த நேயர்களே, ஏழரை சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி மற்றும் கண்டகச்சனி உள்ள நேயர்கள், உள்ள ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி 29 மார்ச் 2025 முதல் அது முடியும் வரை 2.5 ஆண்டு காலங்கள், மற்ற காலங்களும் இருப்பது நல்லது தான். இந்த 2.5 ஆண்டு காலங்களுக்கு அவர்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது, ஒரு நேரமாவது விரதம் இருந்து அன்று முழுதும் ஆன்மீக வழிபாடு, அன்று முழுதும் செய்ய முடியாது, காலையிலையோ மாலையிலையோ போய் சனீஸ்வரரை சனிக்கிழமை தோறும் 27 சுற்றுக்கள் நவகிரகத்தை சுற்றி ஒரு விளக்கு இட்டு வந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய தாக்கங்கள், சனியினுடைய கெடு பலன்கள், தடங்கல்கள், தடைகள் இவைகள் மட்டுப்படும், யோகத்தை கொடுக்கும். மேலும் ஆஞ்சநேயர் மற்றும் யோக நரசிம்மரை அருகில் இருந்தால் போய் வணங்குவது மிக்க நன்று, மிக நல்லது, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஆகவே நமது வாசகர்கள், நமது நேயர்கள் அனைவர்களும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் லைக் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.